அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மார்கழி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருஷம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 2025 வருஷம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை ஒரு 29 நாட்களுக்கு தமிழ் வருடப்படி குரோதி வருஷத்தின் 9வது மாதம் மார்கழி மாதம், தனுர் மாதம் என்று சொல்வார்கள். மார்கழி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரக பெயர்ச்சி இருக்கிறது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். மார்கழி மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். மாத கிரகமான சூரியன் மார்கழி 1 முதல் 29ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மற்ற கிரகங்களை பார்க்கும்போது கன்னி ராசியில் கேது, கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் செல்கிறார். ரிஷபராசியில் குரு வக்கரம், மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி. சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து மார்கழி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். மார்கழி மாதம் தட்சாயன புண்ணிய காலத்தின் இறுதி மாதம். தேவர்களுடைய இரவு பொழுதில் விடியற் காலை பேடை மாதம் என்று சொல்வார்கள். எல்லா கோயில்களிலும் காலை மாலை 2 வேளை சிறப்பு பூஜை நடைபெறும். ஆன்மீக மாதம் என்று சொல்வார்கள். இந்த மாதம் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு விடியற்காலையில் பெண்கள் நேரமாக எழுந்து வீட்டு வாசலில் கோலமிடுவார்கள். கிராமப்புறங்களில் சங்கு ஊதுவார்கள். தனுர் மாத பூஜை, சொர்க்க வாசல் திறப்பு, போகி பண்டிகை, இறை பக்தி நிறைந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்கும். மார்கழி மாத பொது பலன் பார்க்கும்போது நாட்டில் எல்லா தொழில் வேலையும் நன்கு வளர்ச்சி அடையும். பங்குச்சந்தை, ஏற்றுமதி இறக்குமதி, பிஸ்னஸ்ஸு, வியாபாரம் எல்லாமே விருத்தி அடையும். அத்தியாவசிய பொருட்கள் கட்டுக்குள் இருக்கும். விலை பெரிய அளவு உயர்வு இருக்காது. அரசியல் நிலைமை நன்றாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் ஓரளவு வளர்ச்சி இருக்கும். கம்ப்யூட்டர் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் தை மாதம் 1ஆம் தேதி வரை 30 நாட்கள் பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து கோயிலுக்கு சென்று திருப்பாவை அல்லது திருவெம்பாவை படித்து வர, திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விரைவில் திருமணம் நடக்கும். இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும். மார்கழி மாதம் 25ஆம் தேதி பெருமாள் கோயிலில் மோகினி அலங்காரம் தரிசனம் செய்தால் மனதில் உள்ள கஷ்டங்கள் துயரங்கள் விலகி ஓடும். மார்கழி மாதம் 26ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் கோயிலில் வைகுண்ட வாசலை கடந்து வந்தால் வாழ்க்கையில் சொர்க்கம் கிடைக்கும். மார்கழி மாதம் 28ஆம் தேதி உப்பு தானம் செய்ய தொழில் ரீதியான பிரச்சனைகள், தொழில் மூலம் செய்த பாவங்கள் விலகும். மார்கழி மாதம் 29ஆம் தேதி ஆருத்ர தரிசனம் செய்தால் தொழில், வேலை, போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பெரும்பாலும் மனிதனுடைய மனம் புத்துணர்ச்சியாக, உடலும் மனமும் நோயில்லாமல் வாழலாம். மார்கழி மாதம் மழை பலன் காணலாம். மழை கிரகமான சுக்கிரன் முதல் 15 நாட்கள் செவ்வாய் குரு பார்வையில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பிறகு சனியுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வை வாங்குகிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா புயல் மழையும் வரும், பருவமழையும் பொழியும். கடலோர பகுதியில் பெரும்பாலும் கனமழை, வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் காணலாம். ஸ்ரீ ரங்கா 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 என்று
ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி இந்த பதிவை தொடங்கலாம். மார்கழி மாதம் 1 முதல் 15 வரை ஜென்ம ராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5, 10ஆம் வீட்டின் அதிபதி. ஜென்ம ராசியிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. தொழில் சார்ந்து பார்த்திங்கன்னா கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைச்சி அதற்குண்டான ஊதியம் கிடைக்கல. இப்போ வந்து ஏதோ ஒரு வழியில் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கலனாலும் இந்த மாதம் உங்களுக்கு பண வரத்து உண்டு. பீடை விலகும். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது பிள்ளைகளால் ஆதாயம், அனுகூலம் மகர ராசி என்பர்கள் அனுபவிக்கலாம். குருபகவானுடைய பார்வையில், செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரன் செட் ஆகும், நிச்சயம் பண்ணிக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை, சந்தோஷம், மகிழ்ச்சி மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். மார்கழி மாதம் 15ஆம் தேதி 2வது வீட்டிற்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். சனியுடன் சுக்கிரன் கூட்டணி. வாக்குஸ்தானத்திலே, குடும்பஸ்தானத்திலே சுக்கிர பகவான் வரும்போது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்துக்காக செலவு செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்க நகை, பட்டு புடவை, குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். மூதாதையர்கள் சம்பாதித்த சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நீங்கி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். பெரும்பாலும் வந்து குடும்ப ரகசியங்களை, குடும்ப உள் விவகாரங்களை வெளியிடத்தில் மற்றவர்களிடம் பேசாமல் இருப்பது மகர ராசி என்பதற்கு நல்லது. உங்கள் வார்த்தையினாலேயே, உங்கள் பேச்சினாலேயே மற்றவர்கள் உங்கள் ரகசியங்களை கண்டுகொண்டு உங்களுக்கு எதிர்ப்பாக திரும்பக்கூடிய நிலை உண்டு. அதனால் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. மகர ராசிக்கு 3வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது சராசரியாக இருக்கும். பெரிய அளவு புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. எடுக்கின்ற காரியங்கள் இப்போ எப்படி போயிட்டுருக்குதோ அப்படியே வந்து இந்த மாதமும் தொடரும். ஆவேசம், அகம்பாவம், ஆணுவ பேச்சுக்களை மகர ராசி என்பர்கள் குறைத்து கொள்ளுங்கள். ராகு வந்து இன்னொரு 5 மாத காலத்தில் 2ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். உங்கள் அகம்பாவ பேச்சுக்கள் மூலம் அடித்தடி சண்டை கூட வந்துடும். மகர ராசிக்கு 5வது வீட்டிலே குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து 4ஆம் வீட்டையும் இயக்கி கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. மாம மச்சான்கள் உறவு வழியில் மகர ராசி என்பதற்கு ஆதாயம் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபகவான் வக்கரகதியில் வரும்போது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்கள் குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு இதே நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா, மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து குறையும். பிள்ளைங்க எதிர்காலத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பீங்க. மகர ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் நேச வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். கலத்தரஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பது உங்கள் செயல்பாடுகளால் வாழ்க்கை துணைக்கு கோபதாபங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை உதாசனப்படுத்துவதை மகர ராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும். மகர ராசிக்கு 9வது வீட்டிலே பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். தந்தையாரிடமே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பயணங்களில், வழிபாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். சூரிய நட்சத்திரத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பம், பண விரயம் மகர ராசி என்பதற்கு குறையும். பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது சினிமா துறையில், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நடிகர், நடிகைகள், பாடலாசிரியர்கள் ஜென்மராசியிலே சுக்கிரன் அமர்ந்து உங்களுடைய கற்பனை திறனை வளர்த்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கிற அமைப்பு உண்டு. லாபஸ்தானத்திலே புதன் அமர்ந்திருக்கும் போது
பூமி, நிலம், மண் சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், கம்சன், புரோகர், தரகர்கள், முதலீடு இல்லாத தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. கணக்கு போட்டு காரியங்களை சாதித்து கொள்ளலாம். மார்கழி மாதம் 17ஆம் தேதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். பாக்கிய சத்துருஸ்தானாதிபதி விரயத்திற்கு வரும்போது 12வது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் தந்தையாரிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. தந்தை வழி உறவுகளிடம் பகை விரோதம் இல்லாமல் பார்த்துங்க. காலில் சேத்து புண்ணு, காலில் அடிபடுறது, பிச்சுக்கிறது, சொரியறது, தோல் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்கு 12வது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கும் போது இந்த மாதத்தை பொறுத்தவரை பயணங்களால் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்களும் உண்டு, அவதிகளும் உண்டு. அதனால் திட்டமிட்டு செயல்படுவது மகர ராசி என்பதற்கு இந்த மார்கழி மாதம் சிறப்பு. கலத்தராதிபதி சந்திர பகவான் 6ஆம் வீட்டிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கும்போது மகர ராசி என்பதற்கு பெரும்பாலும் சௌபாக்கியம், எடுத்த காரியங்களில் வெற்றி பெறலாம். பெரும்பாலும் பகை, கடன், நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதம் மகர ராசி என்பதற்கு உண்டு. நேரம் கிடைச்சதுன்னா ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க. சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று சொர்க்கவாசலை கடந்து வாருங்கள். மகர ராசி என்பதற்கு இந்த மார்கழி மாதம் முதல் பெரும்பாலும் உங்களை பிடித்த பீடை ஒழியும், பணங்காசு சேரும், இனிமேல் விருத்தி அடையலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.